பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆரம்பிக்கும்போது கரெக்டாக வந்து பொண்ணோட அண்ணன் வந்து இப்போ எதுவும் பேச வேணாம், அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுறாரு. இதனால் வந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பாக்யராஜ் வந்து சரி நடந்து போச்சு பார்த்துக்கலாம் விடுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அப்புறம் சொல்லட்டும் கலந்து பேசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆறுதல் படுத்துகிறாரு அவங்க அத்தையை. அடுத்து வந்து மலரும் பாக்யராஜும் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. நீங்கள் முதல்ல வந்து போங்கங்க, அப்புறம் நான் வரேன் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னோன்னே அதெல்லாம் வேணாம் மலர் ஒன்றா போயிடலாம் அப்படின்றாரு. அதை கேட்டு மலர் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, தங்கராஜ் வந்து நல்லா போட்டு கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி வந்து உங்கள் பையன் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட உண்மையே சொல்லலை, உங்களை நல்லா ஏமாற்றிருக்காரு, ஏமாற்றிட்டு அவங்க பொண்டாட்டி கூட சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதெல்லாம் கேட்டு வந்து ராகவன் ரொம்ப செம டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே வந்து வரட்டும் அவன் உண்மை சொல்கிறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு உடனே வந்து கூடவே 2 பேரும் ஒன்றா வந்தோடனே என்ன 2 பேரும் ஒன்றா வரீங்க, தனித்தனியாக தானே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு இல்லைப்பா தனித்தனியாக போகல ஒன்றா தான் போயிட்டு வரோம், மலரோட அம்மா என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாங்கப்பா, அதனால தான் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிட்டு வந்தேன்ப்பா, பாவம் பார்த்தேன் ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா, அவங்களுக்கும் யாரும் இல்லைல்லப்பா அப்படின்னோடனே அப்படியாடா அப்படின்னு ஆமாப்பா வேறு வழி இல்லாமல் தான் போனேன், பாவம்ப்பா போயிட்டு நான் உடனே கிளம்பிட்டேப்பா, நான் கொஞ்ச நேரம் தான்ப்பா போனேன் உடனே வந்துட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ஓ அப்படியாடா அப்படி சொல்லணும் ஆமாப்பா அப்படின்றாங்க. சரிடா என்கிட்ட ஒரு ஃபோன் போட்டு இல்லைப்பா நான் உங்களுக்கு ஃபோன் போடலான்னு நினச்சேன், சரி முடிச்சோட வந்துட்டு போகிறோம் ஒன்றா சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. உடனே அவரும் நம்ம பையன் வந்து நம்ம கைக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்காரு. நீங்கள் வந்து என்ன மாமா விசாரிச்சிங்களா, என்ன சொன்னார் உங்கள் பிள்ளை பார்த்தீங்களா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இல்லை மாப்பிள்ள நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க, அவன் வந்தோடனே உண்மையை சொல்லிட்டான் மாப்பிள்ள, என் பையன் எப்போவுமே நல்லவன் மாப்பிள்ள, அவன் வந்து என் கையிலேருந்து போகவே மாட்டான், எனக்கு எப்போவுமே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் பற்றி பொழுது அவங்க அப்பா பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்டு வந்து தங்கராஜுக்கு வயிறாக எரியுது. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு பாக்யராஜ் வந்து இந்த மாதிரி வந்து சமாளிச்சதை பார்த்துட்டு மலர் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. எப்படிங்க இப்படிலாம் ஆயிட்டீங்க நீங்கள் முன்னெல்லாம் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க வந்து நம்ம மலரோட அம்மா வந்து கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க வந்து கல்யாணத்துக்கு வேணான்றாங்க, இந்த சம்மந்தம் வேணான்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு மலர் அதிர்ச்சி அடைகிறாங்க. பாக்யராஜ் வந்து என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க மலர் அப்படின்னோடனே என் தம்பிக்கு வந்து நல்லது நடக்கும்னு நினச்சேங்க, அந்த பொண்ணு என் தம்பிக்கு பிடிச்சிருந்தது, அந்த பொண்ணுக்கும் எங்கள் தம்பியை பிடிச்சிருந்தது, என்ன நடந்ததுன்னு தெரியலங்க, திடீர்னு கல்யாணம் வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே உடனே வந்து யோசிக்கிறாரு என்ன நடந்தது எனக்கு நல்லா தெரியும் மலர், சரி இரு ஒரு நிமிஷம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்கெங்க போகிறீங்க, ஒரு முக்கியமான ஃப்ரெண்டை மீட் பண்ண வேண்டியது இருக்குது முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து இங்கே வராரு தங்கராஜ் பார்க்கறது. தங்கராஜை பார்த்தோன்னே வந்து அண்ணே வானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடி வராங்க. நம்ம ரேவதி என்னென்ன என்னை பார்க்க வந்தியா, என்ன இந்த டைமில் வந்திருக்கேன் அப்படின்னோடனே இல்லை ரேவதி நான் ஒன்றை பார்க்க வரல உன் புருஷனை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னோடனே தங்கராஜ் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே தங்கராஜ் வந்து எதுக்கு என்ன பார்க்கணுன்னொன்னே நீங்கள் பண்ண வேலை அப்படி என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு என்ன நடந்தது, எல்லாம் உன் புருஷனே கேளு என்ன பண்ணார் ஏது பண்ணான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல, உங்களுக்கு மலருக்கு என்னங்க பாவம் பண்ணா, ஏன் அவளை சுற்றி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னோடனே என்னடா நீ உன் விஷயத்தை பேசிட்டே போகிற, என் பையன் என்ன பண்ணா உங்கள் விஷயத்தில் தலையிடல, என் பையனுக்கு நிறைய பிரச்சனை, அவன் ஏன் தலையிடணும் பிரச்சனை உன்னோட விஷயத்தில், இங்கே பாருங்கள் நீங்கள் அமைதியாக இருங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து பாக்யராஜ் சொல்கிறாரு. அதை கேட்டு ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்றாங்க. நான் ஒன்றும் பண்ணல, என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பொண்டாட்டியோட சம்மந்தம் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல, என் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன், இதில் தப்பு இருக்குது வேற எங்கே சம்மந்தம் பேசிக்க சொல்லு அப்படின்னோடனே நான் சம்மந்தம் பேச முடியாது, ஏன்னா உன் மச்சானுக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க, ஏன்னா அவங்க குடும்பம் அப்படி அவ்வளோதான் சொல்லிட்டேன், தேவையில்லாமல் என் பொண்டாட்டி குடும்பத்தை பற்றி தப்பாக பேசிங்க நடக்கதே வேற, என் மச்சானுக்கு நாளே நல்ல பொண்ணா இதோட நல்ல பொண்ணாக பார்த்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பேன், அது கண்டிப்பாக நடக்கும், அதை நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. கேட்ட தங்கராஜ் வந்து செம்ம டென்ஷனாக அப்படியே முறைச்சி பார்க்குறாரு பாக்யராஜை.